அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். எஸ்எஸ்கேக்கு பிறந்த புள்ளன்னு மட்டும் கௌதம்க்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அத்தை. பெரிய பூகம்பமே வெடிச்சிரும். இனிமே நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அத்தை. ஆமா இலக்கியா. அத்தை, அது மட்டும் இல்ல, அந்த எஸ்எஸ்கே என்னையும் பார்த்து பேசினாரு. எதுக்கு? இங்கதான் இருக்காங்களா? நீ என்ன சொல்ற? என்ன ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்க்காம அதிர்ச்சியா பாக்குறீங்க? என்ன எதிர்பார்க்கலையா? நான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தப்ப நீங்க கோயிலுக்குள்ள போறத பார்த்தேன். அதான் நானும் கோயிலுக்கு வந்தேன். என்ன விஷயம்? எதுக்கு வந்தீங்க? என்ன ரேவதி தெரியாத மாதிரி கேக்குறேன்? நான் உன்னை கல்யாணம் பண்ற விஷயமா ஏற்கனவே உன்கிட்ட பேசினேனே, மறந்துட்டியா? இலக்கியா, எங்க கல்யாணம் சம்பந்தமா ரேவதி கிட்ட பேசி சம்மதிக்க வைன்னு உன்கிட்ட நான் சொன்னனே, ரேவதி கிட்ட பேசுனியா? என்ன இலக்கியா, ரேவதிக்கு பண்ண துரோகத்துக்கு நான் சாகறதுக்கு முன்னாடி ஒரு விமோச்சனத்தை தேடலான்னு துடியா துடிக்கிறேன். அத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஐயா சொல்லுங்க. அது பூஜா காட்டன் மில் மேனேஜர் சுந்தரமூர்த்தி சார் அனுப்புனாரு. சங்கடகர சதுர்த்திக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டு அவர் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க. இங்க பாருங்க, எதையும் எடுத்தும் கவுத்தோன்னு டக்குன்னு முடிவு பண்ண முடியாது. அத்தைக்கு, ரேவதி அம்மாக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். என்னது இது? ரேவதி அம்மா இலக்கியா கூட எஸ்எஸ்கே நின்னுகிட்டு இருக்கான். இலக்கியாவும் ரேவதி அம்மாவும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து இவன் கூட எதுக்கு பேசிட்டு இருக்காங்க? என்ன ரேவதி, யோசிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு டைம் எடுத்துப்ப? என்னோட டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது வந்து தன்னை எஸ்எஸ்கே கொல்ல பாக்குறதா ரேவதி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. இலக்கியா வேற எஸ்எஸ்கே பக்கத்துல கேஷுவலா நிக்கிறேன். ரேவதி, நான் போன் பண்ண ஏன் எடுக்க மாட்டேங்கிற? என்னோட வேதனை உனக்கு புரியலையா? நான் ஏன் அவசரப்படுறேன்னு உனக்கு தெரியாதா? ஆண்டவன் என் உயிருக்கு நாள் குறிச்சிட்டான். அதுக்குள்ள உன் கழுத்துல தாலியை கட்டி உனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கலான்னு தவிக்கிறேன். அத புரிஞ்சுக்க. என்ன பேசிக்கிறேன்னு எதுவும் கேட்க மாட்டேங்குது. என் புள்ள வயித்துல இருக்கும் போது என்னை ஏத்துக்கோங்கன்னு நான் உங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன். அப்ப என்ன உதாசீனப்படுத்திட்டு இப்ப தாலி கட்டணும்னு சொல்லி அவசரப்பட்டா எப்படி? உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்றது உன்னை வாழ வைக்க இல்லடி, உன் மூலமா உன் புள்ளைய கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்கு. என்ன பண்றது ரேவதி? காலம் போன கடைசியில தான் புத்தி வருது. நான் இப்பவாவது என்னோட தப்ப திருத்திக்கலாம்னு பாக்குறேன். அது தப்பா? எஸ்எஸ்கே ரேவதி அம்மா கிட்ட ஏதோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னவா இருக்கும்? உன்னை கல்யாணம் பண்ணி நம்ம புள்ளைக்கு நான் தான் அப்பான்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரமாட்டியா ரேவதி? உங்க தவிப்பு எனக்கு புரியுது. ஆனா என் சூழ்நிலையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. முதல்ல நீங்க தான் அப்பான்னு என் புள்ளைகிட்ட இதை பத்தி பக்குவமா பேசி அவனுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்க முடியும். அந்த குழப்பத்துல தான் நான் உங்க போனை எடுக்கல. புரிஞ்சுக்கோங்க ரேவதி. நீ எப்ப நம்ம புள்ளைகிட்ட பேசி புரிய வைக்கிறது? நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? பேசாம என்ன நம்ம புள்ளைகிட்ட கூட்டிட்டு போயிடு. நான் அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். என்ன நான் சொல்றது சரிதானே? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க இந்த விஷயத்த ரேவதி அம்மாவோட விருப்பத்துக்கே விட்டுருங்க. அவங்க நல்லா யோசிச்சு முடிவெடுக்கட்டும். அம்மா நீங்க வாங்க போலாம். வாங்க. இலக்கியா, ரேவதி
போறீங்களா? போங்கடி, போங்க. ஆனா இந்த எஸ்எஸ்கே விட மாட்டான். கூடிய சீக்கிரம் ரேவதி பெத்த புள்ளைய கண்டுபிடிச்சு அழிக்கிறேன். என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியலையே. ஆக மொத்தம் இலக்கியாவும் ரேவதி அம்மாவும் என்கிட்ட எதையோ மறைக்கிறாங்க. அதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.